இலங்கையை சூறையாடிய டிட்வா புயலின் சோகம் இன்னும் தொடர்கிறது. 390 நபர்கள் உயிரிழப்பு, 13 லட்சம் நபர்கள் பாதிப்பு, திரும்பும் இடமெல்லாம் மரண ஓலங்கள் தான். தற்போது எப்படி இருக்கிறது இலங்கை? விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கையை புரட்டி போட்டது டிட்வா புயல். இதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட பெரு வெள்ளம், நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பான செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. டிட்வா புயலின் தாக்கத்தால் இதுவரை 390 நபர்கள் உயிரிழந்தனர். 352 நபர்கள் காணாமல் போய் உள்ளனர். அவர்களின் நிலை என்ன ஆனது என்பதே தெரியவில்லை. குறிப்பாக 1.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது. அதேபோல தங்கள் வீடுகளை இழந்த 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இலங்கையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் இந்தியா உட்பட பல நாடுகள் இலங்கைக்கு அவசர கால உதவிகள் மற்றும் மீட்பு குழுக்களை அனுப்பி வருகின்றன. புயலின் பாதிப்பை சமாளிக்க இலங்கை அரசு அவசர கால நிலையை அறிவித்துள்ளது. கொழும்பு உள்பட பல தாழ்வான பகுதிகள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் இலங்கையின் நாவலப்பிட்டிய, டொலஸ்பாகை, பராக்கல தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த பலர் மண் சரிவில் சிக்கி பலியாகினர். உறவுகளை இழந்து வாடும் மக்கள் தங்களுக்கு உதவ யாரும் முன் வரவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். மண் சரிவில் சிக்கி உயிர் பிழைத்த ஒருவர், எனது மகனும் குடும்பத்தினரும் மண் சரிவில் அடித்துச் செல்லப்பட்டனர். இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் வரவில்லை. பலர் இன்னும் புதையுண்டு கிடக்கிறார்கள். அவர்களின் உடல்களை மீட்க எங்களிடம் எந்த உபகரணமும் இல்லை என கண்ணீரோடு உதவி கோரியுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் மீட்பு படையினர் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கின்றனர்.